வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து வருஷத்தினுடைய கடைசி நாள், அதாவது டிசம்பர் 31. நான் இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறேன். திருவண்ணாமலைக்கு கோவிலுக்குள்ளே இன்னைக்கு இப்போ அலோடு கிடையாது. அதனால கிரிவலம் சுற்றலாம்னு சொல்லிட்டு கோவில் சுற்றலாம், அப்படி அதாவது மலை சுற்றலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ரொம்ப அதாவது பௌர்ணமி நாட்களில் தான் ரொம்ப இந்த இடத்துலலாம் கூட்டம் நெரிசல் அலமோதும், அந்த அளவுக்கு மக்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க. நம்மளால் நின்று பேச கூட நேரம் இருக்காது. இன்னைக்கு வந்து பௌர்ணமி நாள் கிடையாது இல்லைங்களா, அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நியூ இயர் முன்னிட்டு இன்றைக்கி எல்லாம் செலப்ரேஷன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஏதாவது வேறு இடத்துக்கு போயிருக்கலாம். கொஞ்சமே கம்மியான ஆட்கள் தான் இங்கே வந்து கிரிவலம் பாதை வந்து சுற்றுறாங்க. இது வந்து நியூ இயர் செலப்ரேஷனுக்காக நான் வரல. ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு மலையில் அந்த கிரிவலம் பாதை அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன். அதோடு நான் இப்போதான் வந்துருக்கேன். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அதாவது பௌர்ணமி நாட்களில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா, அப்படி இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ரிலாக்ஸாக நம்ம வந்துட்டு அந்த அண்ணாமலையை நினச்சிக்கிட்டு ஓம் நமச்சிவாய அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே நான் சுற்றிட்டே வந்து நாங்கள் வந்து வர வழியில் 2 லிங்கம் பார்த்துட்டோம். அதாவது இந்திரலிங்கம், அதுக்கப்புறம் அக்னிலிங்கம் பார்த்துட்டோம். மீதி இருக்க லிங்கத்தை இந்த வர வழியில் இருக்கும், சுற்றி மலையை சுற்றி லிங்கங்கள் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு போக வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர்க்காக நிறைய பேர் வந்துருக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க திருவண்ணாமலைக்கு அதிகம் பேர் வருவாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி பார்ட்டி, அந்த செலப்ரேஷன் அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரியான, அதுவும் திருவண்ணாமலை எல்லாருக்குமே தெரியும், அந்த கிரிவலம் வர்றது இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு பெரிய ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இன்றைக்கி இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள் டிசம்பர் 31 அந்த தேதிக்கு என்ன இந்த திருவண்ணாமலைக்கு கிரிவலம் பாதை சுற்றுறதுக்கு வாய்ப்பு தந்து அந்த பிரபஞ்சத்துக்கு மிகவும் நன்றி. முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.